அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சும்ம அன்ஸலல்லாஹு சக்கீனத்தஹு அலா ரசூலிஹி வஅலல் முஃமினீன வ அன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா வ அத்தபல்லதீன கஃபரு வ ذلك ஜஸாஉல் காஃபிரின். சும்ம யதூபுல்லாஹு மின் பஅதி ذلك அலா மன் யஷா வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். பின்பு அல்லாஹ் தன்னுடைய பேரமைதியை தன்னுடைய திருத்தூதர் மீதும் ஏனைய மூமின்கள் மீதும் இறக்கி வைத்தான். நீங்கள் காணாத பார்க்காத பெரும் பெரும் படைகளையும் இறக்கினான். காபிர்களை வேதனைப்படுத்தினான். அதுதான் காபிர்களுக்கான கூலியாக இருக்கிறது, தண்டனையாக இருக்கிறது. அதற்கு பின்னால் அல்லாஹ் தான் நாடியவர் மீது பாவ மன்னிப்பு வழங்குகிறான். சிறந்த மன்னிப்பாளனாக கருணையாளனாக அல்லாஹ் இருக்கிறான். சூரத்து தௌபா 9ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். புனையின் போர். புனித மக்கா வெற்றிக்கு பின்னாலே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டில் நடைபெற்ற போர். நேற்றைய தினம் அது பற்றி நாம் பரிமாறிக்கொண்டோம். பல நாடுகளிலிருந்து முஸ்லிம்களை தாக்குவதற்கு, முஸ்லிம்களை அழிப்பதற்கு பெரும் பெரும் படைகளை திரட்டி கொண்டு முஸ்லிம்கள் வருகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூமின்கள் அவர்களை எதிர்கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் நிறைய படைகளை பெருமானாரும் திரட்டினார். கிட்டத்தட்ட 12,000 பேர் நம்முடைய படை. அவர்கள் 24,000 பேர் இருந்தார். ஓரளவுக்கு நம்மிடத்தில் ஆயுதங்கள் இருந்தன, வில்லுகள் இருந்தன, அம்புகள் இருந்தன, கேடயங்கள் இருந்தன. பெருமளவுக்கு இல்லை. ஆயுதங்களை சில நண்பர்களிடத்தில், குறிப்பாக முஷ்ரிக் நண்பர்களிடத்தில் கூட இரவலாக வாங்கி, சஃப்வான் போன்றவர்கள், அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை, பின்னால் அவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார், இரவலாக வாங்கினார். புனித ஷவ்வால் மாதம் பிறை 6 புனித மக்காவிலிருந்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்திய சஹாபிகளும் புறப்பட்டு புனையின் போர் நடைபெறுகிற இடம் சற்று தூரம், கிட்டத்தட்ட 4 நாட்கள் கிடக்கும் அந்த இடத்தை வந்து அடைய. ஷவ்வால் பிறை 10 அங்கே அடைகிறார். ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்கள் தங்குகிறார். கூட மைமுனா ரஸியல்லாஹு அன்ஹா போன்ற துணைவியர் இருக்கிறார்கள், சத்திய சஹாபிகள் இருக்கிறார்கள், மக்கத்து குறை முஷ்ரிக்கன் கூட வந்திருக்கிறார்கள். வேடிக்கை பார்க்க, நமக்கு துணை புரியல, வேடிக்கை பார்த்து பின்னால் கனிமத்து பொருட்கள் கிடைக்கும்னால் நமக்கு ஒரு பங்கு கிடைக்குமே என்கிற ஒரு பேராவரோடு அவர்கள் வந்து இறங்கியிருக்கிறார். ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கினார். காஃபிர்கள் ஏற்கனவே வந்து விட்டார்கள். நல்ல வசதியான இடங்களிலே தங்கியிருக்கிறார். அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் மலைப்பாங்கான இடமாக இருக்கிறது, ஜிபால்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது. நிறைய பொதும்புகள் இருக்கின்றன. அந்த பொதும்புகளுக்கு உள்ளே மறைந்து கொண்டு அந்த வில்லாளர்கள் மூலமாக வில்லை கையிலே பிடித்து அம்பு எறிய தோதுவான ஒரு இடம். அல்லாஹ் அப்போது முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனை இருந்தார். முஸ்லிம்களில் சிலருக்கு, எல்லோருக்கும் அல்ல, ஒரு பெருமை ஏற்பட்டது, ஆச்சரியம் ஏற்பட்டது. நம்மிடத்தில் பெரும் படை இருக்கிறார்கள், 12,000 பேர் கொண்ட படை. நிச்சயமாக நம்மை எவரும் வெல்ல முடியாது, வெற்றி காண முடியாது என்கின்ற வார்த்தை ஒரு அன்சாரி தோழருடைய நாவிலிருந்து வெளிப்பட்டது. ஒரு அறிவு பிரகாரம் மக்கத்து வாசி என்றும் வருகிறது. மக்கத்து வாசியில முஸ்லிம்களே ஒருவர். பொதுவாக நம்முடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லாவற்றுக்கும் பின்னாலே வல்லவன் அல்லாஹ் இருக்கிறான். அவன்தான் நமக்கு வெற்றியை தருகிறான், ஜெயத்தை தருகிறான், விமோச்சனத்தை தருகிறான், ஈரேற்றத்தை தருகிறான். இந்த நன்னம்பிக்கைக்கு மாறாக அவருடைய வார்த்தையை அமைந்து விட்டது. அல்லாஹ் ரசூலை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் உளமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும் மட்டுமல்ல, வாயார நாம் சொல்லுகிற போதும் கூட மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக பேச வேண்டியிருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலேயும் நம்மிடத்தில் ஒரு கர்வம் வந்து விடக்கூடாது, பெருமை வந்து. நம்மிடத்தில் பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தந்தவன் அல்லாஹ் தான் என்கின்ற அந்த நன்னம்பிக்கை இருக்குது. அல்லாஹ் சோதனை செய்து விட்டான், முஸ்லிம்களை சோதனை செய்து விட்டான். நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுடைய படையை வைத்து, உங்களுடைய
ஆயுதங்களை வைத்து நீங்கள் வெற்றி பெறலாம் என்று. என்ன ஆனது என்று கேட்டால், சொல்லுவதற்கு மிகவும் சங்கடமாக, மனசு கஷ்டமாக இருக்கிறது. முஸ்லிம்களுடைய பகுதிகளிலிருந்து, அந்த மலை பொதுமுகளிலிருந்து சராசரியாக அம்புகளை பாய்ச்ச ஆரம்பித்து விட்டார்கள் முஸ்லிம்களை நோக்கி. திடீரென்று அம்பை பாய்ச்ச ஆரம்பித்து விட்டார்கள். முஸ்லிம்கள் நிலை குலைந்து விட்டார்கள். மிகப்பெரிய சோதனை ஆகிவிட்டது. நிலை குலைந்த கையோடு என்ன ஆனது என்று கேட்டால், ரணகலம் ஆகிவிட்டது அந்த போர்க்களம். முஸ்லிம்கள் புறமுது காட்டி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். முஷ்ரிக்கீன்களை எதிர்த்து நிற்கிற போது எவ்வளவு வீரத்தோடு தீரத்தோடு நிற்க வேண்டும். போர்க்களம் சென்று விட்டாலே, போர் உக்கிரமமாக நடந்தாலே புறமுதுகு காட்டி ஓடுவது என்பது பெரும்பாவங்களிலே ஒரு பாவம். ஆனால் அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. இதோ குரானிலே அல்லாஹ்வே பேசுகிறான், சும்மா வல்லைத்து முதுபிரின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே திகைப்பு ஏற்பட்டு விட்டது. சத்திய சஹாபிகள் பலர் இருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முக்கியமான சஹாபிகள் சுற்றி வளைத்து கொண்டார்கள். எதிரிகள் மூலமாக அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது, அப்படி உயிருக்கு ஆபத். அபூபக்கர், உமர், அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற மிகப்பெரிய சஹாபிகளும் சுற்றி வளைத்து கொண்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஸ்லிம்கள் ஓடிக்கொண்டிருக்கிற முஸ்லிமை பார்த்து, முஸ்லிம்களே, மூமின்களே, என்னுடைய உம்மத்துமார்களே, திரும்பி வாருங்கள், திரும்பி வாருங்கள், நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹுடைய அடியானாக இருக்கிறேன், திரும்பி வாருங்கள் என்று குரல் கொடுக்கிறார்கள். அந்த குரல் எந்த அளவுக்கு சென்று அடைந்ததோ, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். வக்கான சையித் என்று வருகிறது. அவருடைய குரல் இருக்கிறதே கம்பீரமான குரலாக இருக்கும், பலமான குரலாக இருக்கும். அவர் குரல் கொடுத்தார் என்றால் கிட்டத்தட்ட 8 மைல் வரை சென்றடையும் என்று வருகிறது கிதாபுலே தப்சீர்கள்ல. அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல சொன்னார்கள், நண்பர்களை அழையுங்கள், குரல் கொடுத்து அழையுங்கள், உங்களுடைய இந்த கர்ஜனை மூலமாக நீங்கள் அழையுங்கள் என்று சொன்ன போது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குரல் கொடுத்தார்கள், நண்பர்களே, நண்பர்களே, திரும்பி வாருங்கள், திரும்பி வாருங்கள். அந்த சப்தம் எல்லாருடைய காதையும் சென்று சேர்ந்து விட்டது. அத்தனை பேருடைய காதையும் சென்று சேர்ந்து விட்டது. சென்ற அந்த சஹாபிகள் பாருங்களுடைய ஈமானை பாருங்கள். அந்த கன்று இருக்கிறதே, அது தம்முடைய தாய் மாட்டை நோக்கி ஓடி வருவதை போன்று வெகு வேகமாக அவர்கள் போர்க்களம் நோக்கி திரும்பி வந்து விட்டார்கள். சிதறி ஓடியவர்கள் ஒரு நொடியிலே அவர்கள் சுதாரிக்கிறார்கள். சுதாரித்து எல்லோரும் வந்து விட்டார்கள். வந்த வேகத்திலே அவர்கள் தங்களுடைய வீரத்தை காண்பிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹுடைய பேரருள் என்றுதானே சொல்லணும், அருள் என்றல்ல, பேரருள் என்றுதானே சொல்ல வேண்டும். நம்மிலே பலர் நல்ல வில்லாளர்கள் இருந்தார்கள். எதிரிகளை நோக்கி வில்லை வைத்து அம்புகளை பாய்ச்ச ஆரம்பித்தார்கள். எதிரிகள் நிலை குலைந்து போய்விட்டார்கள். ஒரு நேரத்திலே எதிரிகளை பார்த்தால் ஒரே இருட்டு போல் இருந்தது. காரணம், அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். 40,000 ஆடுகளோடு வந்திருந்தார்கள், ஆயிரக்கணக்கான ஒட்டகைகளோடு வந்திருந்தார்கள், பெண்களை 6000 பெண்களை அழைத்து வந்திருந்தார்கள். சஹாபிகள் சொல்லுகிறார்கள், அவர்களை நாங்கள் பார்த்தபோது ஏதோ இருட்டிலே எல்லோரும் இருப்பது போன்று அவ்வளவு கூட்டமாக இருந்தார்கள். இப்போது சத்திய சஹாபிகளுடைய இந்த வீரத்தை வெளிப்படுத்திய உடனே நிலை குலைந்து போய்விட்டார்கள். அதை விட மிக அற்புதமான ஒரு விஷயம், தக்க சமயத்தில் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை இறக்கி வைத்தான். நீங்கள் காணாத படைகளை நம்மால் பார்க்க முடியாது. நீங்கள் காணாத எறும்புகள் மொய்ப்பது போன்று மொய்த்திருந்தார்கள். கிட்டத்தட்ட எத்தனை மலக்குமார்கள்? 5000 மலக்குமார்கள். புரிந்த பதில் போர்க்களத்தில் எப்படி 5000 மலக்குமார்களை கொண்ட டிவிஷனாக கூட்டமாக வந்து அந்த மூமின்களுக்கு சப்போர்ட்டாக நின்றார்களோ, அதே போன்று 5000 மலக்குமார்கள் வந்து இறங்கினார்கள். நிறைய முஷ்ரிக்கீன்கள் எதிரிகள் கொல்லப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 6000 பேர் அரெஸ்ட் ஆனார்கள். நிறைய வெள்ளிக்கட்டிகள் கிடைத்தன. ஆடுகள் மட்டுமல்ல, ஒட்டகையில் நிறைய கனிமத்து பொருள்களாக கிடைத்தன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தந்து விட்டான். ஹுனைன் போரிலே வெற்றியை தந்து விட்டான். ஒரு மனுஷனத்திலே எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ, இறை விசுவாசம் இருக்கிறதோ, நம்பிக்கை இருக்கிறதோ, அதற்கு தக்கவாறு அல்லாஹ் உதவ தயாராக இருக்கிறான் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அருமை சகோதரர், துல் என்கிற ஒரு வெண்மையான கோவை இருக்கிறது. அதில் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்தார்கள். இடையில என்ன செய்தார்கள்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்கா டு மதீனா
ஹிஜ்ரத்து புறப்படும் போது சில கூழாங்கற்களை எடுத்து எதிரிகள் நோக்கி எரிந்தார்கள் அல்லவா, அதே போன்று வெண் கற்கள், அந்த கற்களை எடுத்து எதிரிகளை நோக்கி எரிந்தார்கள். துவா கேட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், நீ வாக்களித்ததை அல்லாஹும்ம அன்ஜிஸினி மா வஅத்தனி, நீ வாக்களித்திருக்கிறாய், எங்களுக்கு வெற்றி தருவதாக, அந்த வெற்றியை உடனடியாக தாரலா, நீ சிறந்த கிருபையாளன், சிறந்த மன்னிப்பாளன் யா அல்லாஹ் என்று அவர்கள் துவா கேட்டார்கள். அந்த துவா அங்கே படித்து விட்டது. அன்பான பெருமக்களே, அந்த வெண்பொருள் பொடிகள் இருக்கிறது அல்லவா, அது எதிரிகளுடைய கண்களை சென்று தாக்கியது. கண்களை மட்டுமல்ல, வாயெல்லாம் சென்று சேர்ந்து விட்டது. பிஸ்மில்லா என்று அவர்கள் எரிகிற போது எல்லா எதிரிகளையும் சென்று, அந்த எதிரிகள் பின்னால் சொல்கிறார், சல 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 என்று ஒரு சப்தம் கேட்டது. பார்த்தோம் என்றால் எல்லாமே எங்களுடைய கண்களை தாக்கி விட்டது, நாங்கள் நிலை குலைந்து போய்விட்டோம் என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் அன்பான பெருமக்களே ஹுனைன் போர்க்களத்தில் நடைபெற்ற, அதான் நேற்று நாம் சொன்னோம், ஹுனைன் போர்க்களத்தில் எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடந்தன, எதிர்பாராத சில விசித்திரங்களும் வினோதங்களும் நிகழ்ந்தன. அதுதான் இந்த விசித்திரங்கள், இந்த வினோதங்கள். அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், சும்மா அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, இப்போ அல்லாஹ் தம்முடைய அமைதியை இறக்கினான் அலா ரசூலிஹி வலல் மூமினின், மூமின்கள் என்கிற அந்த உயர்ந்த பட்டம் அந்த சஹாபிகளுக்கு கிடைத்தது. அன்ஸல ஜுனூதல் லம் தரவா, நீங்கள் பார்க்காத பெரும் பெரும் படைகளை எல்லாம் அல்லாஹ், அந்த படைகள் யாரும் மலக்குமார்கள் தான், அந்த ஜுனூதை கொண்டு முறாது மலக்குமார்கள் தான். வாத்தபல்லது எனக்கு பருவது ஆலிக்க ஜசாவுல் காஃபி. இதனிடையே சில நண்பர்கள் சில வார்த்தைகள் பேசிவிட்டார்களவா, அந்த இறை விசுவாசத்துக்கு நன்னம்பிக்கைக்கு எதிராக, சும்மா எத்துமுல்லாம் என்பது அன்றைக்கு அல்லாஹ் அதையும் தௌபா செய்து விடுகிறான். அவர்கள் பேசியதை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். காரணம், நான் சிறந்த மன்னிப்பான், சிறந்த கருணையாளன், நான் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த தவக்குள், அந்த ஈமானைத்தான் பார்க்கிறேன் என்கின்ற இந்த அற்புதமான சம்பவத்தின் மூலமாக கிடைக்கிற படிப்பினைகளை நாம் உள்வாங்குவோமாக. நாமும் ஈமானோடு இஸ்லாமோடு சலாமத்தோடு வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.